நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றம் பயங்கரமா நிலவிட்டு இருக்க நேரத்துல ரஷ்யாவோட S-400 இஸ்ரேலோட ட்ரோன்னு பல்வேறு ஆயுதங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதே போர்ல பயன்படுத்துற டாங்கி எல்லாம் நம்ம சென்னையில இருந்து தான் போயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அட ஆமாங்க, இந்திய பாதுகாப்பு துறையில ஆவடிக்கு முக்கியமான இடம் இருக்கு. இந்திய ராணுவத்துக்கு டாங்கிகளை தயாரிச்சு கொடுக்கிற தொழிற்சாலையே ஆவடியில தான் இருக்கு. ஆவடினா ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டெபார்ட் ஆஃப் இந்தியாங்கிறதோட விரிவாக்கம் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தொழிற்சாலை வரதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ஏரியாவுக்கு ஆவடின்னு தான் பேரு. 1960ல சீனாவோட ஏற்பட்ட போர்ல இந்தியாவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அப்போதைய காலகட்டத்துல நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் வெளிநாடுகளை எதிர்பார்த்து நிக்கிற நிலைமை தான் இருந்துச்சு. அதை மாட்டி நமக்கான ஆயுதங்களை நாமே தயாரிக்கணுங்கிற முடிவுக்கு வந்த இந்தியன் கவர்மெண்ட் 1965ல சென்னைக்கு பக்கத்துல இருக்க ஆவடியில மிகப்பெரிய ராணுவ தொழிற்சாலையை நிறுவனாங்க. தொடக்கத்துல விஜயந்தா, அஜய் அர்ஜுனா, T-72, T-90 பல ரக டாங்கி இங்க தயாரிக்கப்பட்டுச்சு. வங்கதேச விடுதலை போர்ல இருந்து கார்கில் போர் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போர்ல எல்லாம் சென்னையில இருந்து போன இந்த டாங்கி தான் பிரதானமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ கனரக வாகனங்கள் தயாரிப்புல கப்பல் படை, விமானப்படை, ராணுவம், CRPFன்னு பாதுகாப்பு துறையோட அனைத்து நிறுவனமும் இங்க அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமா விரிவுபடுத்தி இருக்காங்க. இந்தியாவில இருந்து பல மாநிலங்களை சேர்ந்த வீரர்களும் இந்த இடத்துல வசிக்கிறதால இத குட்டி பாரத விலாஸ்னே சொல்றாங்க.